மாஸ்க் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஓவராக இந்த மணி ஹெய்ஸ்ட் மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. பட் இந்த ஹெய்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படத்தில் வந்து ஆண்ட்ரியா தான் வந்து ஆன்டெகனிஸ்ட்டாக வந்திருக்காங்க. ப்ரோட்டகனிஸ்ட் வந்து நம்ம கவின் வந்திருக்காரு. ஸோ ஆண்ட்ரியாவை வில்லனாக போட்டதுக்கு அவங்கள வந்து அவங்களோட வில்லனிசம் எப்படி வந்து காமிக்கணுமோ, இந்த கதைக்கு எப்படிலாம் வந்து பாசிட்டிவாக காமிக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா அடுத்த மூவ் என்னென்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற மாதிரி வந்து இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து அன்பிரடிக்டபிளாகவும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லைட் ஸ்லோவாக இருந்தது. அதை கொஞ்சம் அப்படியே பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கவின் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாஸான எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப சட்டலாக இருக்கும், கொஞ்சம் ரகடாக அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரகடாக வச்சதுலையும் கொஞ்சம் நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு சில மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மற்றபடி நீங்கள் ஒரு பெரிய ஹெய்ஸ்ட் மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. பட் இந்த ஹெய்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு படமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஓகேஷாக இருக்கும். டீசென்ட் ஃபிலிம். உண்மையிலே வந்து மாஸ்க் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. கவின் ஐயோ கவின் நம்ம வீட்டு பையன், என் வீட்டு பையன், என் தம்பி, என் பக்கத்து வீட்டு பையன், எத்து வீட்டு பையன் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன அவரால் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. ஒரு மிடில் கிளாஸோட வழி, மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து ஒரு படமாக எடுத்து எல்லாத்தையும் ரசிக்க வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மியூசிக் வந்து ஓஹோலாம் கிடையாது. ஓகே, படத்துக்கு என்ன தேவையோ அதை ஜிவி பிரகாஷ் நல்லா கொடுத்துக்கிறாரு. அப்புறம் வந்து ரொம்பலாம் படத்தில் ரொம்ப ஒரு அதிகமான நல்லா லைக் பண்ணதுன்னா கிளைமேக்ஸ் சொல்லணும். என்னடா கதை அங்கங்கே போகுது பார்த்தா கிளைமேக்ஸ் முடிச்சு வந்து ரொம்ப ட்விஸ்ட்டோட முடிச்சாங்க. யாரா அது வில்லன், யாரா அதை அந்த விஷயத்த பண்ணியிருப்பா, யாரா அப்படி யோசிக்க வச்சு அப்படியே நுனி சீட்டில் வர வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ட்விஸ்ட்டோட கிளைமேக்ஸ் முடிச்சாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் தலைவா. என் பொண்ணாடி என் வயசுனா கண்டிப்பாக கூட்டு வந்து பார்க்கலாம். அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு 45 50 வயசு அப்படின்னா என் அம்மாலாம் கூட்டு வந்தோன்னா அவங்களாம் புரியாது. இன்னமும் வந்து சூரிய வம்சம், அருணாச்சலம், பாஷா பண்ணலாம் உட்காந்து அழுந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் பிடிக்காது. நம்ம ஜென்ரேஷன் மக்கள், நம்மளோட வயசு பீப்புளுக்கெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிக்கும் அந்த படம். ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மணி த்ரில்லர் வித் சோஷியல் மெசேஜோட நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பாடல்களும் படத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. பெருசாக வெளியில் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் போகாமல் அது படத்துக்கு என்ன வேணுமோ அது கொடுத்தனால நல்லா இருந்தது. வெற்றிமாறனா நெல்சனோட வாய்ஸ் ஒரு நிறைய இடத்துல வரும். அது இல்லாமல் வெற்றிமாறனோட இம்பாக்டும் நிறைய படத்தில் இந்த படம் பார்க்குறப்போ நெல்சன் வெற்றிமாறன் படம் பார்த்து ஃபீல் கொடுக்கும். கவின் யூஸ்வலான ஒரு அவரோட ஆட்டிடியூட் நார்மலாக இருந்தது. ஆண்ட்ரியாவோட பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த மூவி உங்களுக்கு ஒரு பியூரஸ்ட் வில்லியாக இருப்பாங்க. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஜானர் ஷிஃப்ட்டு நல்லா இருந்தது. ஃபேமிலியாக தான் நெல்சன் படம் பார்க்குறவங்க வெற்றிமாறன் படம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஸோ பெருசாக நம்ம போட்டு அதை யோசிக்க தேவையில்ல. மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஸ்க் மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆண்ட்ரியா மேமோட ஆக்டிங் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள வந்து வில்லி கேரக்டரில் நான் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ரெண்டாவது வந்து கவின் அண்ணா வந்து ஒரு படத்துலையும் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீரீஸில் இதுவும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல்ஸை வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு மிஸ் த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸ். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு.